Bismillah Syaitan Rajim. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala ashrafil mursalin wa ala alihi wa sahbihi ajmain, amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. ரியாதுஸ் சாலிஹீன்ல நாங்கள் இதுவரையும் சபருன்ற பகுதியில், பொறுமைன்ற பகுதியில் 10 ஹதீஸ்களை பார்த்துக்கிறோம். 11வது ஹதீஸ்லேருந்து இன்றைக்கு சில ஹதீஸ்களை பார்ப்போம். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் பொறுமையாக இருப்பதன் அவசியத்தையும் எந்தெந்த அடிப்படையில் இருக்கணும், அதற்குரிய கூலி என்ன என்ற விஷயத்தை ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்தியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் வழிகளில், வேறு வழிகள். அப்போ அதுகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதில் 11வது ஹதீஸ் தான் அத்தா இப்னு அபி ரபாஹ் அறிவிக்கிற ஹதீஸ். அவர் சொல்கிறார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு சொன்னதாக அவர் சொல்கிறார். அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறார், அத்தா இப்னு அபி ரபாஹ் என்ற சஹாபிட்ட, சொர்க்கவாசியான ஒரு பெண்ணை உங்களுக்கு காட்ட வேண்டும். அலா உரீக இம்ராத்தன் மின் அஹ்லில் ஜன்னா, அதாவது சொர்க்கவாசிகளில் ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் காட்டி தர வேண்டும். இவர் சொல்கிறார், அத்தா இப்னு அபி ரபா ஃபக்குல்து பலா, காட்டுங்கோ அப்படி சொல்லி அவர் சொல்கிறார், ஹாதிஹில் மர்அத்து சௌதா, இந்த கருப்பு பெண்மணி என்று ஒரு பெண்மணியை காட்டி, இவ தான் சொர்க்கத்துக்கு தகுதியான பெண்ணு காட்டுறார். அவள் என்ன ரீசனுக்காக அவள் சொர்க்கத்துக்கு தகுதியான விஷயத்தையும் பின்னால் அவர் சொல்கிறார். அத்தத்தின் நபியை ஒரு நாள் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து அந்த பெண் கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுறா. பக்காலத் இன்னி உஸ்ராவு, நான் இந்த என்ன நோய் ஆயிடுச்சு அந்த உஸ்ராவுக்கு சொல்கிறேன், வலிப்பு எப்பிலப்ஸா ஃபிட் வருது, எனக்கு அந்த வலிப்பு ஃபிட் நோய் வருது. ஃபிட் நோய் வந்தால் வைன்னி அத்த கஷ்ஷஃபு, அதாவது என் ஆடைகள் எல்லாம் கலைஞ்சி என் மானம் வெளிப்படுற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ரசூல்லாட்ட சொல்கிறா, ஃபது உல்லாஹ தஆலா லி, எனக்காக நீங்கள் அல்லாஹ் தஆலாவிட்ட துவா கேளுங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி, அப்போ 2 விஷயத்துக்கு துவா கேட்க சொல்கிறேன். ஒன்று நோய் வாரது, இந்த ஃபிட் நோய் வாரது. 2வது அதால் ஆடை களையிறது, ஆடை விளைவி அவட மானபங்கப்படுற ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது. 2 பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த 2 பிரச்சனைக்குமாக துவா கேட்க சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், உங்களுக்கு நீங்கள் விரும்பினால் இன்ஷத்தி சபர்த்தி, விரும்பினா பொறுமையாக இருக்கலாம். அதாவது இந்த நோயை தாங்கி கொண்டு நீங்கள் பொறுமையாக இருக்கலாம். அவ்வாறு பொறுமையாக இருந்தால், அந்த இன்னுடைய கண்டிஷன், அரபிக்கில் கண்டிஷன், நீங்கள் அவ்வாறு பொறுமையாக இருந்தால் வலக்கி அல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல ரசூல்லா ஒரு கேரண்டி பண்ணுறார், நீங்கள் அந்த நோய் பொறுமையாக இருந்தீங்கன்னா, இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு கூலி சொர்க்கம் தான். வைன் சேர்த்தி, அப்படி இல்லாட்டி தாவத்துல்லாஹ், நான் அல்லாஹ் தஆலாட்ட துவா கேட்குறேன், உங்களுக்கு சுகமாக சொல்லி, நோயை சுகமாக்க சொல்லி அல்லாஹ் தஆலாட்ட கேட்குறேன். அப்போ என்னென்னு சொன்னால், நோயோட பொறுமையாக இருந்தால் சொர்க்கம். அதில் ரசூல்லா இப்போ துவா கேட்டால் சொர்க்கம் கிடைக்காது, அந்த 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 கிஃப்ட் இல்லை போகும் இல்லையானே. இப்போ உங்களுக்கு விரும்பினா 2 ஆப்ஷன், ஒன்று பொறுமையாக இருந்து சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளலாம், அப்படி இல்லாட்டி நான் துவாவை கேட்குறேன் நோயை குணப்படுத்த சொல்லி. அப்போ நீங்கள் சொர்க்கத்தை வேறு வழியில் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் நல்ல அடுத்த சைடு அர்த்தம். அப்போ அவர் சொல்கிற பக்கால தஸ்பீர், நான் நோயில் பொறுமையாக இருக்கிறேன், நோய் விஷயத்தில் பொறுமையாக இருக்கிறேன். ஆனால் இன்னி அத்த கஷ்ஷஃப், அந்த ஆடை கலைஞ்சி போகிற விஷயம் 2வது விஷயம் சொல்கிறா. அதுக்கு துவா கேட்க சொல்கிறா. அப்புறம் ரசூலுல்லாஹ் அதுக்காக அவருக்கு துவா கேட்டார்னு வருது. இப்போ இந்த ஹதீஸில் என்னென்னா, சாதாரண ஒரு நோய் ஒன்று அந்த நோயில் நாங்கள் நோய்க்கு சிகிச்சை செய்யணும், நாங்கள் வைத்தியம் செய்யணும்னா வைத்தியங்களை செய்யணும், அதெல்லாம் கட்டாயம் செய்யணும், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணணும்.
ஆனால் அந்த நோயால் கஷ்டப்படுறது நோயால் வேதனைப்படுறது ஒவ்வொரு வேதனையும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். அப்போ இவக்கு வந்து நோய் வந்து ஃபிட் வாருது. இப்போ ஃபிட் வாரத்தால் படுற அந்த வேதனை கஷ்டங்கள் சங்கடங்கள் இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா வந்து அந்த இடத்துல சொர்க்கத்தை கொடுக்குறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் சாதாரண ஒரு நோயில் கஷ்ட நேரத்தில் பொறுமையாக இருக்கிறது. இப்போ பொறுமைன்னு சொன்னால் ஒன்று வேதனையை தாங்கிறது. நான் இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தோமே பொறுமைன்னு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேருந்து என்ன நோயொன்று வந்து கஷ்டமொன்று வந்தது பிறகு தாங்கி கொள்கிறோம். ஆனால் எங்களோட வாயால் பேச வேண்டியதெல்லாம் பேசி மோசமான வார்த்தையெல்லாம் பேசி அல்லாவுக்கும் பேசி எல்லாருக்கும் பேசி அப்படி எல்லாத்தையும் செஞ்சு போட்டு பொறுமையாகிறது இல்லை. உண்மையிலே பொறுமையான இந்த அவ்வளோ கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு அல்லாவுக்காக பொறுமையாக இருந்தால் அந்த இடத்துல இப்போ செய்கிற ட்ரீட்மெண்ட்டையும் தாண்டி அந்த நோய் குணப்படுதில்லைன்னு சொன்னால் பொறுமையாக இருக்கணும், வேறு வழி இல்லையே. அப்படி பொறுமையாக இருந்தால் அந்த பொறுமைக்கான ரிவார்ட் தான் சொர்க்கம். இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லியிருக்கிறார். அதே போல் 12வது ஹதீஸ் ஆனால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அலி அறிவிக்கிற ஹதீஸ். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை இவர் எப்படி சொல்கிறாருன்னா, கஅன்னி அந்துரு இலா ரசூலுல்லாஹ், நான் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்து ரசூல்லா பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ ரசூல்லா ஒரு கதையொன்று சொல்கிறார். யஹ்கி நபியன் மினல் அன்பியா, முன்னுக்கு வாழ்ந்த ஒரு நபி ஒன்றுடைய ஒரு நபிமார்களில் ஒரு நபியை பற்றி ரசூல்லா ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லிக்கொண்டு அவர் இன்சிடென்ட் ஒன்று எங்களுக்கு கதையாக சொல்லி கொண்டிருக்கிறார். ஸலவாத்துல்லாஹி வஸலாமுஹு அலைஹிம், நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய சலவாத்தும் சலாமும் உண்டாகட்டும் உண்டு இவர் சொல்லிட்டு அந்த ஹதீஸை சொல்கிறார். எப்படி லரபஹு கௌமுஹு, அந்த நபிக்கு அந்த சமூகம் அடிக்கிறாங்க, அதாவது டோர்ச்சர் பண்ணுறாங்க. அதுமாவு, அப்படி அடித்து ரத்தம் வர வைக்கிறாங்க. அடிக்கிற அந்த அடியில் விளைவாக ரத்தம் வருது அந்த நபியில். அப்போ அந்த நபி என்ன செய்கிறார், வஹுவ யம்சஹுத்தம அன்வஜி, அந்த முகத்தில் வடிகிற அந்த ரத்தத்தை வடி இந்த வலிச்சு எடுத்துட்டு தொடச்சிட்டு யம்சஹுத்தம அன்வஜி சொல்கிறார். எப்படி அல்லாஹு மக்ஃபிர்லி கௌமி, யா அல்லாஹ் என் சமூகத்துக்கு நீ என் சமூகத்தில் பாவத்தை மன்னிப்பாயா. அதாவது அந்த நபிக்கு துன்புறுத்துகிற சமூகம் தானே, ஒரு நபியை கடுமையாக தாக்குகின்ற ஒரு சமூகத்துக்கு அந்த நபி சொல்கிற கொடுக்குற ரிவார்டு என்ன, தௌபா கேட்குறார். அல்லாஹ் மக்ஃபிர்லி கௌமி இன்னஹும் லா யஅலமூன், அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் மடையர்களாக இருக்கிறார்கள், இந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறாங்க. எனவே இவங்க செய்கிற இந்த பாவத்துக்கு நீ பாவ மன்னிப்பு கொடு. இந்த ஹதீஸை விளங்கப்படுத்திக்கொள்ள சொல்கிறேன்னு பொறுமையோட ஒரு டாப் லெவலில் தான் இது காட்டுது. அதாவது அந்த ஜீசஸை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தேன், ஒரு கண்ணத்தை கொடுத்தா அடித்தா மற்ற கண்ணத்தையும் கொடுப்பாருண்டு. அது மாதிரி தனக்கு அவ்வளோ அநியாயம் செஞ்சவரையும் அதில் டாப் லெவல் பொறுமை எப்படின்னு சொன்ன நபிமார்கள் இருந்தாங்க, அவங்களுக்காக மன்னிப்பு கேட்குற அளவு. இந்த லெவலுக்கு போகிறன்றது லேஸ் இல்லை எங்களோட லைஃப்பில். எங்களுக்கு அநியாயம் ஒன்று செஞ்சேன்னு சொல்லுங்களேன், அவன் அந்த அநியாயத்தை நாங்கள் தாங்கி கொண்டு இருக்கிறதே பெரிய விஷயம். மூல அவனை துவா கேட்குற எப்படி போனாலும் அப்படி தானே, துவா கேட்குற ரெண்டாவது கட்டமே மூலாதார அவன் ஒரு அநியாயம் செஞ்சுட்டானே, எங்களுக்கு ஒரு கஷ்டப்படுத்திட்டானே என்று நாங்கள் அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்கிறது இல்லையே. நாங்கள் 10 பேர்கிட்ட சொல்லி நான் இருந்தேன் யாருந்தேன், அது ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி சரி என் மனசை கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு சரி, இல்லாட்டி அவன் இல்லாத எடுத்து முகத்துக்கு ஏசி, இல்லாட்டி இன்னொருத்தட்ட சரி அவனுக்கு ஏசி என்ன சார், இல்லாட்டி ஒரு மெசேஜ் சரி அடித்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் சரி அடித்து எங்களை நான் காம் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணுறேன். நான் பொறுமையாக இருக்கிற லெவல் எங்கள்கிட்ட கோரம். அப்போ நபிமார்களுடைய லெவல் வந்து ஆஹா டாப் லெவலில் அவங்க இருந்திருக்காங்க. இதே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்ஃபுக்கு போன நேரம், தாய்ஃபில் அவ்வளோ அடிச்சதுக்கு நேரமும் ரசூலுல்லாஹ் இந்த துவாவை தான் கேட்டேன், அல்லாஹ் மஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், என் சமூகத்துக்கு நீ வழிகாட்டுவாயாக, இவங்களுக்கு விஷயம் தெரியாமல் கேட்குது. அது வந்து டாப் லெவல் பொறுமை. அந்த லெவலுக்கு போகணும்னா மிச்சம் நல்ல ஏலாட்டி மேக்ஸிமம் சரி நாங்கள் அந்த லெவலை ரீச் பண்ண பார்க்கணும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் இந்த நபியுடைய சம்பவம் கூடாக
எங்களுக்கு காட்டித்தர விஷயம் என்னன்னா அந்த பொறுமையோட ஒரு லெவல் எந்த அளவுக்கு அந்த பொறுமை நாங்கள் கடைப்பிடிக்கணும் என்ற விஷயத்தை. இஷா 10 மணிக்கா சொல்லிக்கிறேன். 13ஆம் ஹதீஸ். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மாதிரியான ஒரு கதையை தான் சொல்கிறார். எப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு வர பொறுமைகளோட லிஸ்ட்டை சொல்லி, இந்த கஷ்டங்களோட லிஸ்ட்டை சொல்லி அதோட அதுக்கு என்ன கூலி கிடைக்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறார். மா யுசீபுல் முஸ்லிம மின் நசப், ஒரு முஸ்லிமுக்கு சில இது இன்கன்வீனியன்ஸ் சங்கடங்கள் ஏற்படலாம். வலா வசப், சில வேளை ஒரு நோய் ஒன்று வரலாம். ஒரு முஸ்லீமுக்கு ஒரு சங்கடம் வரலாம், ஒரு நோய் ஒன்று வரலாம். அல்லது வலா ஹம்மின், ஒரு பெரிய ஒரு ஹம்முன்னு சொன்னால் அரபில் சரியாக மொழிபெயர்க்கிறேன். அப்படின்னா என்ன ஹம்முண்டா நீங்கள் இருந்தானே ஹம்முன்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரே யோசிச்சுட்டீங்க, அதில் தீர்வு இல்லை. அதில் அந்த தீர்வில் அந்த விஷயத்தை பற்றியே நாங்கள் யோசிப்போம். ஏதாவது ஒன்று எங்களோட மைண்ட் செட்டில் ஓடிக்கொண்டே இருக்குமே, கண்டினியூவாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சுன்னா அது ஹம்முண்ட வேர்டத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதுக்காக எங்களை அலட்டி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு என்னடா செய்கிற, இதுக்கு இது எப்படி இதில் ரிலீஸ் ஆகிற, இதுக்கு எப்படி யாராவது ஒரு ஹெல்ப்பை கேட்டால் எங்களை செஞ்சுக்கலாம் போனேன்னு சொல்லுங்களேன். ஆனால் செய்யணும், அதை ஃபீல் பண்ணி இருப்போம் நாங்கள். அதுதான் அந்த ஹம்முன்றதுக்கு சரியான வேர்டு. ஒரு ஹதீஸில் வரும், எங்கட ஒரு முஸ்லீமுடைய ஹம்மு வந்து அல்லாஹ்வும் ரசூலுமா இருக்கணும். அதாவது எப்பயுமே எங்களோட ஃபீலிங் இருக்கணும் அல்லாஹ்வும் ரசூலை நினச்சி, அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும் முடியும். அப்போ அப்படியான ஒரு கஷ்டம் ஒன்று வந்தால், அப்படியான ஒரு சுச்சுவேஷன் ஒன்று, ஒரு சங்கடத்துக்குள்ளாகிற ஒரு சுச்சுவேஷன் ஒரு முஸ்லீமுக்கும் வரலாம். அதே போல் ஹசன் சொன்னால் கவலை, சாதாரண துன்பம் கஷ்டம் வந்து ஒரு கவலைன்னு வருமே, துக்கம், அதுதான் ஹசன், அது வரலாம். அல்லது வலா ஹசன், ஏதாவது தீங்குகள் வரலாம், ஒரு காயங்கள் வரலாம், ஏதாவது கடிக்கலாம், ஒரு பாம்பு கடிக்கலாம், அல்லது ஏதாவது குத்திப்படலாம், என்னாலும் நடக்கலாம். அதே போல் வலா கம்னு சொன்னால் பெரிய ஒரு துன்பம், திடீர்னு ஏற்பட்ட ஒரு துன்பம் ஒன்று வரலாம். இப்படி ஏதாவது வந்தால் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு முள்ளு குத்தேலும், ஹத்த ஷவுக்கத்து இஷாக்குஹா, ஒரு காலில் ஒரு முள்ளுண்டு நடந்து போச்சாலும் குத்திப்படலாம், அல்ல ஒரு கல்லண்டு குத்திப்படலாம். இப்படி ஏதாவது ஒன்று இந்த லிஸ்ட்டில் ரசூலுல்லாஹ் பொதுவாக சொல்லிக்கிறார். என்னென்னா, எந்த வகையான ஒரு துன்பம் நடந்தாலும் அந்த ஒரு துன்பத்துக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் இதை வந்து சிங்குலர்லாம் சொல்கிறேன். ஒவ்வொரு துன்பத்துக்கும் அல்லது ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒவ்வொரு கவலைக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு கூலியை கொடுக்குறாங்க. என்ன, நாங்கள் பொறுமையாக இருந்தால், அப்படியான ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை தாங்கி கொண்டு பொறுமையாக இருந்தால், அல்லது இந்த பொறுமையை மீறி எங்களோட இந்த ஃபீலிங்கெல்லாம் அவுட் பண்ணிக்காமக்கி, எங்களோட அடுத்தவனுக்கு ஏசிக்கொள்ளாமைக்கு, அல்லது அல்லாஹுக்கு ஏசிக்கொள்ளாமைக்கு, அல்லது இந்த கஷ்டத்தை ஒரு துன்பமாக பார்க்க, இந்த எங்களோட பொறுமையை மீற ஒரு விஷயமாக பார்க்காம நாங்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா செய்கிறான், கஃபர் அல்லாஹு பிஹா மின் ஹத்தாயாஹு, கூலியை கொடுக்குறான். அதே நேரம் இதில் எக்ஸ்ட்ரா எங்களுக்கான ரசூலுல்லாஹ் சொல்கிறார், ஒவ்வொரு பாவத்தை, இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாவத்திலேருந்து ஒரு 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 குறிப்பிட்ட தொகையை அல்லாஹ் தஆலா கழிக்கிறான். இப்போ தொடர்ந்து துன்பம் வந்துட்டு இருந்தால் பாவம் கழிப்பட்டு கொண்டு இருக்கும். எனவே அப்படியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது சொர்க்கம் கிடைக்கிறது நியாயம் தானே இல்லை? இப்போ இங்கே மைனஸ் ஆகி கொண்டு போகும்போது பொறுமையாக இருந்தாலே பாவங்கள் குறைஞ்சி கொண்டு போகும்போது அவருக்கு உரிய நன்மையோட அளவு கூடலாம். இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், பொறுமையாக இருக்கிறது. குறிப்பாக எங்கட கல்ச்சர் அல்லது எங்கட கஸ்டம்ஸில் வந்து நாங்கள் அந்த வாயை பொத்திட்டிக்கிறது, விளையாட கொள்ளையே கச்சல் வருது. அப்போ அந்த பொறுமைன்ற விஷயத்தை வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு அப்ளை பண்ணுறதுலான் இது அவ்வளவும் இருக்குது. அதே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அப்ளை பண்ணுறது தான் கூலியை டாப் லெவலில் எங்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தரும்.
14வது ஹதீஸ், இதுவும் நோயை பற்றி வர ஒரு ஹதீஸ் தான். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல்லா வீட்டில் இருக்கும்போது இருக்கிற இடத்துக்கு ரசூல்லா இவர் போகிறார், என்டர் ஆகிறார். தஹல்து அல நபி வஹுவ யூ அக்கு. அப்போ அந்த நேரத்தில் ரசூல்லாவுக்கு காய்ச்சல், கடுமையான காய்ச்சலால் ரசூல்லா அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ இப்னு மசூத் அலி சொல்கிறார், நான் சொன்னேன், யா ரசூல் அல்லா இன்னக்க தூ அக்கு வக்கன் ஷதீதன், நீங்கள் கடுமையாக காய்ச்சலில் நீங்கள் சஃபர் பண்ணி கொண்டிருக்கிறீங்களேண்டு. அப்போ அவர் சொல்கிறார், அஜல் உண்மைதான், நான் இன்னி ஊ அக்கு கமா யூ அக்கு ரஜுலானி மின்கும், உங்களோட 2 பேருக்கு வர ஒரு காய்ச்சல் அளவு இப்போ எனக்கு வந்தீங்க, அந்த அளவு காய்ச்சலை நான் சஃபர் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ இப்னு மசூத் அலி சொல்கிறார், ஜாலிக்க அன்னலக்க அஜ்ராயின், உங்களுக்கு டபுள் ரிவார்ட் கிடைக்குமா, அதுக்காகவா இது அல்ல இதால் உங்களுக்கு டபுள் ரிவார்ட் கிடைக்குமா? வேண்டாம், இதுக்கு முன்னுக்குள்ள ஹதீஸ்களில் வந்திருக்கு தானே நோய்களுக்கு நன்மை கிடைக்குமெண்டு. அப்போ ரசூல்லா சொல்கிறார், அஜல் உண்மைதான், ஜாலிக்க கதாலிக்க, அது அப்படித்தான் நீ சொல்லி போட்டு ரசூலா திரும்ப தொடர்ந்து சொல்கிறார். அந்த முன்னுக்கு சொன்ன ஹதீஸே ரசூலா ரிப்பீட் பண்ணுறார், மாமின் முஸ்லிமின் யுசீபுஹு அதன், எந்த ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு கஷ்டம் துன்பம் அல்ல ஒரு இன்கன்வீனியன்ஸான ஏதாவது நடந்தால், எந்த அளவுக்குன்னா ஒரு முள்ளு, அந்த முள்ளு குத்துறத்தை ரசூல் அந்த இடத்துல காட்டிக்கிற பாலைவன சூழல், அதுதானே அந்த டிரெக்ட் எக்ஸாம்பிள். அங்கே இப்போ அங்கே போய்த்து நெலும்பு அடிக்கிறேன்னு சொல்லல, அது அல்ல மூட்டை அடிக்கிறேன்னு சொல்லல, அது இல்லை இருந்துருது. அப்போ அப்படி ஒன்று தான் சொல்லணும். முள்ளு குத்துறத்தில் அர்த்தம் என்ன சொன்னால், எந்த வகையான ஒரு சின்ன ஒரு தீங்கும் ஃபமா ஃபவுக்கு அல்லது அதை விட கூடுதலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன ஒரு முள்ளு குத்துறதாக இருக்கலாம், அல்லது அதை விட பெரிதாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா தர கூலி என்னென்னா, கஃபர் அல்லாஹ் பிஹா சையாத்தி, அவனது துன்பத்தை, இந்த பாவங்களை அல்லாஹ் தஆலா இதிலிருந்து மன்னிப்பான். அதே போல் ஹுத்தத் அன்ஹு ஜுனூபுஹு கமா தஹுத்து ஷஜரத்து வரகா, அதாவது இந்த ஃபோல்ஸில் மரங்களில் இப்படி இலை உதிர்ந்து விழுகிற மாதிரி, ஃபோல்ஸ் என்று சொல்லலைங்க, நான் உதாரணத்தை சொன்னேன், அந்த பீரியடில் எப்படி இலைகள் மரங்கள்லேருந்து உதிர்ந்து விழுகுதோ அது மாதிரி அவனோட பாவங்கள் எல்லாம், இந்த துன்பங்கள் ஏற்படும் போது அவனிலிருந்து அப்படியே விழுந்து கொண்டு இருப்பதை போல அல்லாஹ் தஆலா பாவங்களை குறைத்து கொண்டே வருவான். இந்த விஷயத்தை இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் வந்து, அந்த நோய் வரும்போது நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அதுக்காக வேண்டி சிகிச்சை எடுக்காமல், ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் பொறுமையாக இருக்கிற அர்த்தம் இல்லை. ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஆனால் எடுத்தாலும் ஒரு கஷ்டப்பட்டு இருக்குது தானே, அந்த கஷ்டத்தில் பொறுமையாக இருக்கணும். 15வது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ். ரசூலுல்லாஹ் நேரடியாகவே சொல்கிறார், மய்யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஸிப் மின்ஹு, அல்லாஹ் யாருக்காவது ஏதாவது நன்மையை நாடினாண்டா அவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுப்பான். இப்படித்தானே டெஸ்ட் பண்ணத்தையும் எடுக்கத்தானே வேணும். இப்போ டெஸ்ட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னால் அவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து, அந்த கஷ்டத்தில் டெஸ்டிங்கை நடத்தி போட்டு சக்ஸஸ் ஆகும்போது அல்லாஹ் தஆலா அவனுக்கு விருப்பமானவனா ஆகிக்கொள்வான். இப்போ எனவே ஏதாவது ஒரு கஷ்டம் கொண்டு வந்தால் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு அல்லாஹ் தஆலோட பக்கம் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோடு க்ரியேட் ஆகணும்னு நினச்சிக்க வேண்டியதானே ஆகும். அந்த இடத்துல நாங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணி கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அதில் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். இந்த விஷயமெல்லாம் சொல்கிறேன்னு என்ன சொன்னால், சாதாரணமாக நோய்கள் வந்தால், கஷ்டங்களோட உச்சகட்டம் வரும்போது சில ஆட்கள் ஒரு சூசைட் செஞ்சுகளை பார்க்குறேன். அப்படி இல்லாட்டி யூரோப்லையும் இங்கே எப்படி இருக்குது, அந்த இந்த கருணை கொலை, மர்சி கில்லிங், அதை செய்ய சொல்கிறேன். அவங்களே அனுமதி கொடுக்குறேன், எனக்கு என்ன கொன்றுங்கன்னு ஏதாவது அதுக்கு வந்து அந்த அவங்களோட விருப்பத்தில் அதை செய்யலுமான்னு பார்க்குறேன். என்னென்னா அந்த நோயில் தாங்க இயலாது. அப்போ அது மாதிரியான சந்தர்ப்பங்கள் வந்து பிற்காலத்தில் அப்படி நடக்கலாம், அல்லது அந்த காலத்தில் சூசைட் செஞ்சு கொண்டார்களோ தெரியாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுமைன்ற பாதிக்கில் இந்த விஷயங்கள் இந்த அளவு சொல்லிக்கிறாங்க. அப்போ அதை உறுதிப்படுத்துகிற ஒரு ஹதீஸ் தான் அடுத்தது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னென்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
லா யதமன்னையன் அஹதுக்குமுல் மௌத்த லிதுர்ரின் அசாபஹு. உங்களில் யாருக்காவது ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டதுக்காக நீங்கள் மௌத்தை விரும்புவாங்க, மௌத்தை ப்ரிஃபர் பண்ண வாணும். ஒரு துன்பம் ஒன்று ஏற்பட்டால் என்னென்னு சொன்னால், துன்பம் ஒன்று ஏற்பட்ட டைமுக்கு யாரெல்லாம் என்ன உசுர் எடுத்துரு அல்லது என்ன மௌத்தாக்கிரு அல்லது அதுக்கு ட்ரை பண்ண வாணும். சூசைடல் அட்டெம்ப்ட் ஒன்றையும் செய்ய வானம். ஃபைன்கான லாபுத்து, கட்டாயம் அப்படி மௌத்தாகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை உண்டாக இருந்தால், அதை செய்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வந்தால் இந்த துவாவை கேளுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கேன். என்ன? யா அல்லா அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன்லி. அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் உள்ள ஒரு ஆளு கேட்கல, யா அல்லா நான் வாழ்கிறது நலவாக இருந்தால், நான் வாழ்கிறது தான் நலவாக இருந்தால் என்ன வாழவே, அல்லது மௌத்தாகிறது தான் எனக்கு நலவாக இருந்தால் என்ன நீ மௌத்தாகு என்று அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸெப்ஷன், ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் இருக்குது கேட்குறதுக்கு. அப்படி ஒரு துவா உண்டு கேட்குறதுக்கு மட்டும்தான் சான்ஸ் இருக்கிறதாக, அது தவிர அடுத்த ஸ்டெப் அவ்வளவும் பொறுமையாக இருக்கணும்னா நல்லா இருக்கும். கடைசி கட்டத்தில் தாங்க இயலாத ஒரு லெவல் இப்படி வந்தால் அந்த கட்டத்தில் அந்த துவாவை கேளுங்கோ. அது இல்லாமக்கி மற்ற அவ்வளோ சந்தர்ப்பத்துலேயும் 100 1.1 சான்ஸ் தான் அந்த இடத்துல இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி, சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி, சிங்கிள் சான்ஸ். மற்ற 99 வந்து பொறுமையாக இருக்கணும். இதுதான் நல்ல அர்த்தம். ஆக ஒரு துன்பம் வந்து எனக்கு தாங்க வேலாது, மௌத்தாயினா நல்லபடி நினைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அதுக்கெல்லாம் அட்டெம்ப்ட் பண்ண வானம் இந்த துவாவை மட்டும் கேட்க சொல்லிது. அதாவது நான் மௌத்தாகிறது தான் உனக்கு விருப்பமாக இருந்தால், எனக்கு நலவாக இருந்தால் என்ன மௌத்தாகுது, அது மட்டும்தான் ஒரே ஒரு சான்ஸ். அப்படி இல்லாமல் டேப்லெட் எடுத்துகிட்டு அல்லது இந்த டாக்டர்கிட்ட அனுமதி சைனை பண்ணி கொடுத்து எனக்கு இன்ஜெக்ஷன் அடிச்சுடுங்கோ, இதுதான் எத்தனை மெத்தட். அப்போ அந்த வழிகளுக்கு ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் போகலை. இதுதான் இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்துகிற விஷயம். இப்போ அடுத்த ஹதீஸ் ஹப்பாபினுல் அர்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். ஹப்பாபினுல் அர்த் ரலியை பற்றி கேள்விப்பட்டிருந்தானே? கேள்விப்பட்டீரா? இல்லை, ஹப்பாப் ரலி இல்லை. ஹப்பாப் ரலியுடைய என்னென்னா, ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சஹாபி, இஸ்லாத்தை ஏற்றத்துக்காக கடுமையான முறையில் துன்பம் இழைக்கப்பட்ட ஒரு ஆள், துன்பத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு ஆள் தான் ஹப்பாப் இப்னுல் அர்த் ரலியல்லாஹு அன்ஹு. இவருக்கு தாங்க இல்லாமைக்கு ரசூல்லாட்ட போய் சொல்கிறார். என்ன அவர் சொல்கிறார்? ஷக்கவுனா இல்லா ரசூல்லாட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம், எங்களை இதை முறைப்பாடு செய்தோம். என்ன? வஹுவ முத்தவசிதுன் புர்தத்தன் லஹு ஃபி லில்லில் காபா. காபாவில் ஒரு ஷேடில் நிழலிக்கிற இடத்துல ரசூல்லா அவர்கிட்ட போர்வையை போட்டு சும்மா அப்படி சாஞ்சிட்டிறார். அந்த இடத்துல போய் நான் சொல்கிறேன், என்னோட கஷ்டத்தை சொல்கிறேன். ஃபக்குல்னா அலா தஸ்தன்சிரு இல்லைனா அலா ததுவுல்னா, எங்களுக்காக நீங்கள் துவா கேட்க மாட்டீங்களா? எங்கள் இந்த கஷ்டத்துக்குள்ளேருந்து எங்களை வெளியாக்குறதுக்காக நீங்கள் அல்லாஹ்விடம் துவா கேட்க மாட்டீங்களா என்று கேட்ட நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கதுக்கான மின் கபுலக்கும் கதுக்கான மண் கபுலக்கும், உங்களோட முன்னுக்குள்ள சமூகம் ரசூல்லா நான் கேட்க போகிறேன்னு கேட்க மாட்டேன்னு ஒன்றும் சொல்லலை. ரசூலோட ரிப்ளை அப்படி தான் கொடுக்குறார். ரசூல் இப்போ நீங்கள் கேட்குறீங்க எனக்கு துவா கேட்கலைன்னா ரசூல் ஒரு கதையை சொல்கிறார். இப்போ நான் துவா கேட்க மாட்டேன்னு விஷயத்தை தான் அல்ல பொறுமையாக இருங்கிறத சொல்லாமக்கி ரசூல்லா சொல்கிறார். எப்படி உங்களோட முன்னுக்கு சமூகத்தில் இருக்கிற நடந்த ஒரு விஷயம் என்ன நினச்சுன்னா, அதில் ஒரு ஆளை ஒரு மனிதன் எடுத்துகிட்டு போய் ஃபயஃபரு லஹு ஃபில் அர்ல், ஒரு குழியை தோண்டி ஃபயுஜாலு ஃபீ, அதில் அப்படி அவரை அறவாசி அல்லது அவரை தலைவலியை வர அளவுக்கு அவரை புதைச்சிட்டு சும்ம யோத்தா பில் மின்ஷார், லாஸ்டிக் பார்த்தோமே இந்த என்ன அறிவாள் ஒரு கீயத்தை கொண்டு வந்து ஃபயூதவு அலா ராசிஹி, அவரை தலையில் வச்சு
ஃபயூஜி அது நிஸ்பைனி, தலையை ரெண்டாக அறுக்கிறேன், வெட்டிட்டு அதுக்கப்புறம் வயும்ஷத்து பி அம்ஷாத்தில் ஹதீத், சீப்பி இது கோம்பு கொண்டு வர்ற சீப்பி இது, அந்த சீப்பை வந்து இரும்பால் செஞ்ச சீப்பை கொண்டு வந்து எலும்பு மட்டும் மிஞ்சிற அளவுக்கு உடம்புல உள்ள சதைகள் அவ்வளோத்தையும் வாரி வாரி வலிச்சு எடுப்பார்கள். ஆனால் இவ்வளோ நடந்தாலும் மா யசுத்துஹு ஜாலிக அந்தீனி, அவர் மார்க்கத்தை விடுற அளவுக்கு மார்க்கத்தை அவரை விட வைக்காது. அவரும் இவ்வளோ துன்பம் கொடுத்தாலும் அவர் மார்க்கத்தோடு இருப்பார். மார்க்கத்தை விடணுன்றதுக்காக தான் துன்பம் கொடுக்குற, இந்த கஷ்டங்களை கொடுக்குற. ஆனால் அவர் மார்க்கத்தை விட்டு விட மாட்டார். என்னென்னா அந்த அளவு பொறுமையாக இருந்த ஆட்கள், வாழ்ந்த ஒரு சமூகத்தில் இருந்து வந்த ஆட்கள் தான் நாங்கோ. எனவே உங்களுக்கு இப்படி கொஞ்சமெல்லாம் நடக்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் இன்னும் நடக்கலை. உங்களுக்கு அப்படியான ஒரு சுச்சுவேஷனுக்கு இன்னும் போகலை. அப்படி போனால் துவா கேட்போம் இந்த லெவலுக்கு, அதில் அதுக்கு பிறகு பார்ப்போம். இப்போ நீங்கள் பொறுமையாக இருங்கோன்ற விஷயத்தான் ரசூல்லா இந்த இடத்துல சொல்லி போட்டு சொல்கிறார். நீங்கள் ஒன்றை யோசிக்காதீங்க, வல்லாஹி எல்லாமே சத்தியமாக இல்லை யுதிம்மன் அல்லாஹு ஹாதல் அம்ர, அல்லாஹ் தாலா நிச்சயமாக இந்த மார்க்கத்தை வெற்றி பெற செய்வான். இப்போ கஷ்டம்தான், இப்போ கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறீங்க நீங்கள், நாங்கள் எல்லோரும் கஷ்டப்படுறோம், துன்பம் கிடைக்குது. ஆனால் அல்லாஹ் தாலா நிச்சயமாக இந்த மார்க்கத்தை வெற்றி பெற வைப்பான் என்று ரசூல்லா இந்த இடத்துல சொல்கிறார். இந்த அவர் இதில் இதே குர்ஆன் 3 இடத்துல சொல்லும். குர்ஆன் 3 இடத்துல இதே கருத்தை சொல்லும். உவல்லதி அரசல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக், அல்லாஹ் தாலா தான் இந்த நபி அனுப்பி வச்சான் நேர்வழியோடையும் உண்மையான மார்க்கத்தோடையும். ஏன் லியூஹிரஹு அல தீனி குல்லி, உலகத்தில் எல்லா மதங்களையும் அது ஓவர் கம் பண்ணி டிஃபீட் பண்ணி எல்லாம் தோக்கடித்து டாப் லெவலுக்கு வெற்றி பெற செய்கிறதுக்காக அல்லாஹ் தாலா அனுப்பி வச்சுக்கிறான் என்று குர்ஆனில் 3 இடத்துல வரும். சூரத்து தௌபாவில் வரும், சூரத்து ஃபத்ஹில் வரும், இன்னொரு வசனம் இன்னொரு சூறாவில் வரும். அப்போ அந்த விஷயத்தை இங்கே சொல்கிறார். நிச்சயமாக அல்லாஹ் தாலா இந்த மார்க்கத்தை வெற்றி பெற வைப்பான் என்று யார்கிட்ட சொல்கிறார்? ஹப்பாபின் அர்த்தராளிகிட்ட சொல்கிறார். உனக்கெல்லாம் துன்பம் நடந்த சமூகம் வாழ்ந்துச்சு, கஷ்டப்பட்டாங்க, ஆனால் மார்க்கத்தோடு இல்லை. இப்போ நீயும் கஷ்டப்படுறீங்க, அல்லாஹ் தாலா நிச்சயமாக இந்த மார்க்கத்தை வெற்றி பெற வைப்பான். எந்த அளவு வெற்றி பெற வைப்பான்றதையும் ரசூல்லா சொல்கிறார். ஹத்தா யசீரர் ராக்கிபு, ஒரு பிரயாணி, ஒரு ட்ராவலர் ஸ்டார்ட் பண்ணுறார் அவர் நடக்கிறதுக்கு. மின் சன்னான்ற இடத்துல இருந்து இலா ஹதரமவுத்துன்ற இடத்துக்கு, சன்னாலேருந்து ஹதரமவுத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட யமனுக்கும் மக்காவுக்கும் இடையில் உள்ள தூரம். அந்த அளவு தூரத்தை நடந்து போகிறார். போகிற அளவுக்கு எப்படி நடந்து போவார்? லா யஹாபு இல்லல்லா, அவர் நடந்து போவதில் பயப்படணும் அல்லாஹு தாலாவுக்கும். வஸ்ஸியப அலா கனமி, அவர் கொண்டு போகிற மிருகங்கள் ஏதாவது கொண்டு போனால் இந்த ஓநாய்கள் வந்து சாப்பிட்டு விடுமோண்டு அந்த 2 விஷயத்துக்கு மட்டும்தான் பயப்படணும். மற்ற எதுக்கும் பயப்படாமல் அவருக்கு நடந்து போகலாம். அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தாலா வெற்றி பெற வைப்பான். எனவே ஒன்றும் பயப்பட வேணும் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறார். ஒலா கிண்ணக்கும் தஸ்தாஜிலும், என்றாலும் நீங்கள் அவசரப்படுறீங்க, முடிவை ஷனிக்க இன்ஸ்டண்ட்டாக தேவைன்ற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே அவசரமாக முடிவு கிடைக்காது, நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமை எந்த அளவுக்குன்னு சொன்னால், உசுறு போனாலும் பரவாயில்ல, மார்க்கத்தை விடாத அளவுக்கு ஒரு பொறுமையோடு நாங்கள் அந்த வேலையில் இருந்தால், எங்களோட இந்துக்குள்ள பாஷையில் சொன்னால் ஸ்டடியாக, பேஷன்ஸ், ரெசிலியன்ஸ், இது எல்லாமே எல்லாத்தோடையும் நாங்கள் அப்படி தொடர்ந்து பிடிச்சி கொண்டு இருந்தோம்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தாலா வெற்றி பெற வைப்பான். அந்த வெற்றி வந்து யாருக்கும் பயப்படாத ஒரு பெரிய ஒரு சிச்சுவேஷனை இந்த உலகத்தில் உருவாக்கும். எனக்கு உருவாச்சு தானே, ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் பிள்ளைக்கு நடந்துச்சு தானே. முஸ்லீம்களை கண்டா அந்நியர்கள் பயப்படுற அளவுக்கு தான் உலகம் மாறிச்சு. அது ரசூலுல்லாஹ்வோட கடைசி கட்டத்தில் அந்த சிச்சுவேஷன் வந்துச்சு தானே, மக்கா வெற்றியோடு வந்துச்சு. அதுக்கப்புறம் சஹாபாக்களோட காலம், அதுக்கப்புறம் உமையாக்கள், பின்னுக்கு வந்த காலங்கள் எப்படி சொன்னால், இப்னு பத்தூதா இலங்கைக்கு வந்த ஹிஸ்ட்ரி தானே, அதில் அவர் எழுதும்போது சொன்னார் என்ன, அவர் இலங்கைக்கு வந்து எங்கள் அந்த மன்னார் புத்தளம் பக்கத்தாலான அவர் கரை சேர்ந்து, அப்போ ஸ்ரீலங்கா வந்து இந்த ரெஜிம்ஸ் தானே அந்த நேரம், ஜெஃப்னால் ஒரு மன்னன்,
சதன் லொத்தன் அப்படித்தானே இருந்தேன். இப்னு பத்தூதா. ஓ அவர் வந்து மொரோக்கோவா அவருடைய ரைட்டிங்கில் சொல்லிடுற என்னன்னா, அவர் இப்போ கேண்டி புத்தளத்திலிருந்து அவர் அந்த இதில் வரும் புத்தளத்திலிருந்து குருநாயகல் ஊடாக அப்படி கண்டிக்கு தானே போகும்போது இடையில குருநாயகல் ஒரு பள்ளி இருந்ததாகவும் அதில் அவர் தொழுததாகவும் அப்படியே திரும்ப போனேன்னு வரும். போனது பிறகு இப்போ அவர் ஏன் போகிறாருன்னு சொன்னால் ஸ்ரீபாத் அதை விசிட் பண்ண தான் போகிறேன். அந்த நேரம் வந்து அரப்ஸுக்கு ஸ்ரீலங்கா ஃபேமஸ் தானே. இப்போ அவரை பல்லாக்கில் தூக்கிட்டு போய்தான் அவருக்குரிய ஃபெசிலிட்டிஸை கொடுத்தீரு. அவர் அந்த இதில் ஆட்கள் மன்னன் ஆட்களை வச்சு அவரை அப்படி தூக்கி கொண்டு போய்தான் பல்லாக்கு தெரியும் தானே, பல்லாக்கில் தூக்கிட்டு தான் அவருக்கு அந்த ஃபெசிலிட்டிஸை கொடுத்தீரான் ஸ்ரீலங்கா மன்னன், கண்டி மன்னன். என்ன ரீசன், அந்த அளவுக்கு கௌரவமான நிலையெல்லாம் முஸ்லீம்கள் இருந்தார்கள், பயந்தார்கள். அப்படி ஒன்றெல்லாம் செய்ய இல்லாட்டி புரோடெக்ஸ் அடிச்சுக்கொண்டு அப்போ இன்றைக்கு பயப்படுற மாதிரி அப்படி சுச்சுவேஷன் தான் அன்றைக்கு இருந்தது. அந்த அளவுக்கு கிரியேட் பண்ண அதான் ரசூல்லா சொன்னார், நீங்கள் எங்கே போனாலும் கௌரவமாக போயிடும், ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. பயப்படணும் இடத்துக்கு மனுஷனை தவிர உள்ள விஷயத்துக்கு பயப்படுங்க. மிருகங்கள் வந்து உங்களை தாக்கினா அதுக்கு ஒரு பாதுகாப்பை செஞ்சு கொள்ளுங்கள், யாரும் உங்களுக்கு கை வைக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், அவசரப்படாமல் பொறுமையாக இருக்கணும். எங்களோட லைஃப்பில் என்ன, எந்த ஒரு இதுக்கும் ஒரு சர்டன் பீரியட் உண்டு, நாங்கள் பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தால் தான் அந்த கஷ்டத்துக்கு பிறகு தானே அந்த ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். சைனீஸ் பம்பு மாதிரி உதாரணம் கட்டுறாத்தான் உலகத்தில் சர்டன் பீரியட் நிலத்துக்குள்ளே இருக்கணும். வெளியே வந்துச்சுன்னு சொன்னால் குயிக்காக ரிசல்ட்ஸை கண்டுகொள்ளலாம். பொறுமையின பகுதி வந்து மார்க்கத்தை இந்த ஹதீஸ்கள்லேருந்து நாங்கள் விளங்கி கொள்ளணும். என்னென்னா மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துறது இல்லாட்டி நோயொண்டு வந்தால் பொறுமை ஆகிக்கிறது, இதுக்கு மட்டுமில்லை பொறுமை. லைஃப்பில் எந்த சந்தர்ப்பத்தை ஒரு பிஸ்னஸ் செய்யலாம், அல்ல ஒரு படிக்கிறது, ஒரு பிஹெச்டி செய்கிறது, அல்ல ஒரு ரிசர்ச் ஒன்று செய்கிறதுன்னா எல்லாத்துக்கும் பொறுமை தேவை தானே. பொறுமையும் தேவை, தியாகமும் தேவை. இந்த நாடுகளுக்கு வாரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ்மார் கேட்குறதானே, தெரிஞ்சு யாரும் கேட்டால் ரசூல்லோட பொறுமையும் இப்ராஹிம் நபியோட தியாகம் அந்த லெவலுக்கு கூட கேளுவிடாவா, இல்லாட்டி கஷ்டம். என்னென்ன என்னென்னு சொன்னால் இப்போ இங்கேயும் ஒரு செட்டில்மெண்ட் ப்ரொசஸ் ஒன்று சொன்னால் தேவை. லேசாக வழிகட்டு போயிடலாம், லேசாக சில மார்க்கத்தொட்டு வழிகட்டு போகிறதுக்கும் பிக் பண்ணக்கூடிய லிஸ்ட்டில் எங்களை நாங்கள் சாப்பிட்றலாம். ஒரு மிஷினரி காரணത്തിന് சரியாக சாப்பிட்டுன்னு சொல்லுங்களேன், என்னால் காட்டினா போய்த்துடும். அல்ல எந்தால் காட்டி கொடுத்து ஒரு வேலை செஞ்சானாக்கி பெரிய லெவலுக்கு போய்த்துடலாம். ஆனால் எல்லாம் தாண்டி அதுவும் ஹலாலான முறையில் இங்குள்ள வட்டியுடைய விஷயத்தில் தெரிந்தால் நீங்கள் நடக்கிற அவ்வளோ சைடு மீறி தான் நடத்த பார்த்துல வட்டி மட்டுமே எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் சாப்பிடாமைக்கு லைஃப்பை சரியாக கொண்டு போகிறேன்னு சொன்னால் அந்த ரெண்டு விஷயம் மாதிரி உள்ள பொறுமை தேவை. இப்போ லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் வரோம். நாங்கள் ஹதீஸில் ரசூல்லா சில உதாரணங்கள் சொன்னால் அதுக்கு மட்டும் இல்லை பொறுமை. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நாங்கள் அதை பொறுத்து தான் போகணும். சாப்பிட்றனாலும் பொறுத்து தான் போகணும். ஹலாலா என்னை தேடி பார்க்குறதுக்கே பொறுமை தேவை இல்லையா? அது ஹலாலா இருக்குமோ இருக்காதோன்ற ஒரு சந்தேகம் வந்தால் சாப்பிடாம கேட்குறதுக்கு பொறுமை தேவை. அது ஒரு விஷயம். அடுத்தவன் என்ன நினைப்பானா, அது மீறி அவன் நினைச்சிருவானோ சாப்பிடாம இருந்தாண்டு, அப்படி இல்லை. எல்லாத்துலேயும் பொறுமை வந்து அப்ளை பண்ணிக்கொண்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கணும். எனவே அந்த விஷயங்கள் தான் ரசூலில் சில உதாரணங்களோடாக அழகான முறையில் விளங்கப்படுத்துகிறார். இப்போ இதே ஹதீஸ ரசூல் இன்னொரு இடத்துல சொன்னார், ஒரு பெண் தனியை பயணிப்பா, அது வந்து மக்காலேருந்து ஹல்தர மவுத்து இல்லை சொன்னேன். ஓ சன்னாலேருந்து ஹல்தர மவுத்து வரை பயணிப்பா, தனியாக பயணிப்பா, எந்தவித கஷ்டம் இல்லாமல். ஒரே ஒரு பிரச்சனை தான், இந்த ரோட்டில் உள்ள இந்த மிருகத்துக்கு மட்டும் பயப்பட சொல்லி. இன்னொரு பெண்ணும் தனியாக அந்த காலத்தில் டே நைட்டாக பயணிக்கிறதுக்குரிய சுச்சுவேஷன் நாங்கள் உருவாக்குவோம்.
வந்து அல்லாஹ்தால உருவாக்குவான்றது நடந்துச்சு. எனவே நான் படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், பொறுமையாக இருந்தால் எங்களுக்கு அச்சீவ் பண்ண இயலாண்டு இல்லை. சில டார்கெட்டை அடைந்து கொள்ள இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் இருக்குது ஹதீஸில். இந்த பொறுமையோட பகுதியில் இன்னும் ஹதீஸ்கள் இருக்குது. வரகிழமையில் இன்னும் கொஞ்சத்தை பார்ப்போம்.